ஓம் அக்ஷர பிரம்ம நிஷ்டாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஜன்மஸ்திதி லயாதீதம் குணத்ரய விவர்ஜிதம் அக்ஷரம் பிரம்ம ஜானீயாத் பரம் வேதாந்த பாஸ்கரஹ. ஜன்மஸ்திதி லய அதீதம் குணத்ரய விவர்ஜிதம் அக்ஷரமேவ பரம் பிரம்ம ஜானீயாத். अद्य दिनाङ्कः मे मासे चतुर्थदिनः. अद्य दिनस्य विषयः त्रयमिदं ब्रह्मणि कल्पितम्. श्वेताश्वतर उपनिषदिल இடம்பெறுகின்ற 1-7வது இந்த மந்திரம், உத்கீதமேதத் பரமம் து பிரம்ம தஸ்மின் த்ரயம் சுப்ரதிஷ்டித அக்ஷரம் ச. இதம் உத்கீதம் பரம் பிரம்மேதி கத்யதே தஸ்மின் த்ரயம் அவபாசதே இதமேவ பிரம்ம ஜகதா சுப்ரதிஷ்டா இதமேவச்ச அக்ஷரம். இந்த மூன்று பிரம்மனில்தான் தோன்றுகிறது. பிரம்மமே தான் அனைத்துக்கும் ஆதாரமான அக்ஷரமான அழிவற்ற பொருள். அஸ்ய திருஷ்யமானஸ்ய விஸ்வஸ்ய பாரமார்த்திகம் ஸ்வரூபமேவ பிரம்ம நாமரூபைஹி வியாக்கிருதத்வேன திருஷ்யமானோயம் பிரபஞ்சः பரமார்த்ததः நாமரூபரஹிதம் பிரம்மைவ. நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த விஸ்வத்தினுடைய உண்மை தன்மையானது பரபிரமம், உண்மையாகவே பரபிரமம். நாமரூபங்களை வியாக்கிருத்தமாக, அதாவது வெளித்தோற்றத்தில் கொண்ட விஸ்வம் எவ்வாறு தோன்றுகிறதோ அது உண்மையில் அடிப்படையில் பிரம்மனே. அஸ்ய ஜகதா ஆஸ்பதபூதம் பரமேவ பிரம்ம அஸ்ய ஜகதா மூலமேவ பிரம்ம. இந்த மொத்த ஜகத்தினுடைய இருப்பாக பிரம்மன் இருக்கிறது. இந்த மொத்த ஜகத் தோன்றியதற்கு காரணமாக பிரம்மன் இருக்கிறது. அஸ்ய ஜகதா சாரபூதமேவ பிரம்ம. இந்த மொத்த ஜகத்தாக எது தோன்றுகிறதோ அனைத்தினுடைய சாரமாக பிரம்மனே இருக்கிறது. நஹி பரம் பிரம்ம நாம எத்திர குத்ராபி வித்யமானா தூரஸ்தா ஏகா காச்சித் தேவதா. பிரம்மன் என்பது ஏதோ எங்கோ இருக்கக்கூடிய, வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவதா கிடையாது. அது அனைத்துமாய் அனைத்திடத்திலும் அனைத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள். அஸ்மின்னேவ பிரம்மணி திரயமபி பாதி. இந்த பிரம்மனில்தான் மூன்றாக இருப்பது அனைத்தும் தோன்றுகிறது. அதென்னது? திரயம் நாம. மூன்று என்றால் என்னென்ன, அது எதையெல்லாம் குறிக்கலாம் என்று பார்த்தோமேயானால், தேச காலம் நிமித்தம், கர்த்ரு போக்திரு பிரமாதா, தேவா மானவ ராட்சசா, சத்வ ரஜஸ் தமஸ், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி. இப்படி மூன்றாக ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜகத் அனைத்து மூன்றுகளுக்கும் பிரம்மனே ஆதாரமாக இருக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி லயா பூத பவத் பவிஷ்யானி. சிருஷ்டி ஸ்திதி லயம், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம், இவ்வாறு ஏவம் த்ரிதா விபக்தம் சமஸ்தமபி ஜகத் பரஸ்மின் பிரம்மணி அவபாசத்தே. இவ்வாறு மூன்றாக பிளவுபட்டிருக்கக்கூடியதாக இந்த ஜகத்தை பார்த்தோமே ஆனால், அனைத்து மூன்றாக இருப்பது அனைத்துக்குமே ஆதாரமாக பிரம்மனே தான் இருக்கிறது. சர்வஸ்யாபி ஜகதா ஆஸ்பதபூதம் பிரம்ம. இவைகள் அனைத்திற்கும் இருப்பை அளித்து இருப்பு பொருளாக இருக்கக்கூடியது பிரம்மனே. ஓம் அக்ஷர பிரம்ம நிஷ்டாய வேதாந்த பாஸ்கராய நமஹ.